இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. நாங்க வந்து ஜனநாயகம் படம் பார்த்தோம். ஆமா, ஒரு வழியா ஜனவரி 8 ரிலீஸ் ஆனது வந்து அப்ப புக் பண்ணி அந்த புக் பண்ணது கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் திரும்பி இப்போ இதாகி இப்பவும் நிறைய பிரச்சனை எல்லாம் போய் எப்படியோ படம் பார்த்தாச்சு. சொல்ற சூப்பரா இருந்தது. ஏன் தெரியல, அது கடைசி படம்னு பிடிச்சிச்சா அந்த படம் உண்மையிலே எனக்கு அதான் நிறைய கேசரி இதுன்னு போட்டு ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கிட்டு என்னென்னோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்துச்சு, கேசரி கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட பாட்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லாரோட அந்த ஒரு கேரக்டரும், அதாவது பூஜா ஹெக்டே, மமிதா பைஜோ, அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மமிதா பைஜுக்குலாம் அந்த டைமே வந்துருந்துச்சுன்னா நிறைய பேர் மமிதா பைஜு நிறைய அந்த பிளாஸ்ட் படத்துக்கே அவங்க இப்போ அடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆயிருச்சு எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே உண்மையாவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டைட்டில் கார்டுக்காக தான் முக்கியமா எதிர்பார்க்கல. நான் டைட்டில் கார்டு என்ன வைப்பாங்க, சரி முதலமைச்சர் விஜய்னு அதேதான் அந்த லியோல போட்ட அதே டைட்டில் கார்டு தான் வைப்பாங்க. பார்த்தா இது வச்சது பயங்கரம் செமையா இருந்துச்சு. உண்மையிலே எல்லாரும் தியேட்டரே அலறுது அடி, செமையா இருந்துச்சு. உண்மையாவே இது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபேன்ஸ் மட்டும் தான் போவாங்க ஃபர்ஸ்ட் நாள். நான் பார்த்த வரைக்கும் நான் முக்காவாசி லேடிஸ், எக்கச்சக்க லேடிஸ் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இருந்தாங்க. அதான் ஏ சர்டிபிகேட் கிடைச்ச படத்துக்கு எல்லாரும் அதான் சொல்றல, ஒரு ஆளை நம்பி வராங்கன்னா இப்ப பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இவங்க என்னென்ன பண்ணி இப்படிலாம் அந்த படத்தை பார்க்க விடாம தடுக்கிறதுக்கும், அதாவது இது கொஞ்சம் வயலன்ஸ் இருந்துச்சுதான். அந்த முண்டமா நடந்து வர நிறைய சீன், தலை துண்டா போறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமான சீன்ஸா இருக்கிறதுலாம் இருந்துச்சுதான். ஆனா அதுக்காக கொடுத்தது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவங்க வந்து அதெல்லாம் தூக்கிட்டு நான் என்னென்ன சீன் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிருக்கலாம். அவங்க இந்த சீனெல்லாம் விட்டுட்டு அந்த சம்மந்தமேல சீன்லாம் தூக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனையா இருக்கிற சீன்லாம். அப்புறம் அந்த கையில டேட்டா போட்டிருக்க அந்த டிவிக்கு அதெல்லாம் தளபதின்னு போட்டு மாத்திருந்தது. ஆனா படம் ஃபுல்லா தெரியுது, ஒரு தளபதி கையில பார்க்கும்போது டிவிக்கேன்னு தெரியுது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த முஸ்லிம் வந்து தீவிரவாதியா காட்டிட்டாங்க அப்படின்னு அப்படி ஒன்றும் காட்டவே இல்லை. இந்த படத்துல வந்து தீவிரவாதிங்கிறது தீவிரவாதி தான், எந்த மத சார்பு இல்லாத மாதிரிதான் காட்டியிருக்காங்க. அது வந்து தூண்டி விடுறாங்க, தீவிரவாதினாலே முஸ்லீம் தான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு தான் அதை அந்த படத்திலே சொல்லியிருக்காங்க. அதை எப்படி இது பண்ணி முஸ்லீம்க்கு எதிராக இது பண்ணிட்டாங்க என்னென்னவோ கிளப்பி விட்டு ஐயோ. லீக் பண்ணி விட்டுமே இந்த படத்துக்கு இவ்வளவுன்னா அது அவர் ஒருத்தருக்காக மட்டும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எல்லா அதான் சொல்றல. எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்தவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா மேபி தெரியும். கடைசி படம் முடிஞ்சிருச்சு, எஞ்சி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கடைசி பழைய படத்தோட இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல உண்மையிலே எனக்கே தோணுச்சு, என்னடா இவ்வளவு ஜாலியா இருந்த படத்துல நடிச்சுட்டு அப்படி இருக்கலாம் பார்த்தா இங்க அரசியல வந்து இவர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவ்வளவு இது வைக்கிறாங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க, ஒரு வாயை திறக்க முடியாது, பேசவே மாட்டேங்கிறாரு, அது பண்ண மாட்டேங்கிறாரு, இது பண்ண மாட்டேங்கிறாரு. இதே மாதிரி சினிமால இருக்கும் போதே இதுதான். சினிமால இருந்தா இதை பாருங்க, பாருங்க இவங்களை முஸ்லீம் எல்லாம் கெட்டவங்க கட்டுறாங்க, இப்போ டெரரிஸ்ட் பண்றாங்க. அதாவது ஒருத்தன் படம் நடிச்சாலும் பிரச்சனை, பாலிடிக்ஸ்குள்ள வந்தாலும் பிரச்சனை, சும்மா இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு மாதிரிதான் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும். படம் நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லீக் ஆன படம். ஆமா, நாங்க உண்மையிலே ஒரு சீன் கூட எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே இல்லை உண்மையிலே. அதாவது சும்மா இந்த வீடியோக்காக இந்த ரிவ்யூக்காக நாங்க சொல்லவே வரல.
உண்மையிலே நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த படம் நான் பார்க்கவே இல்லை. நான் நிறைய படம் வந்து தியேட்டர்லயே பார்க்காமலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஓடிடியில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் படம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் இப்படி பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வெளியில இருந்து நாங்க எடுக்கணும்னு நினைச்சோம், அது எடுக்க முடியல. சில இதெல்லாம் டைம் ஆயிடுச்சுக்கா, நாங்க போனதே கரெக்ட் டைம்ல போகும், எடுக்க முடியல. விளாக் பண்ற மாதிரி கேட்டிருந்தீங்க, ஆனா பண்ண முடியல, எங்களுக்கு டைமும் இல்லை. ஏன்னா குழந்தை வேற இருக்கா, அதை வச்சுக்கிட்டோம். அது டைமும் மதியான டைம் தான் நாங்க போய் பார்த்தோம். அதனால வெயில் வேற இருந்துச்சு, வச்சுட்டு இங்க இருந்து வீடியோ எடுக்கிறது போறதே கரெக்டா இருந்துச்சு. அதே மாதிரி படம் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதாவது நீங்க போய் தியேட்டருக்கு போய் அந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு உண்மையிலே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலனாலும் பார்க்க வேண்டாம். இது அதான் சொல்றேன்ல, இந்த படம் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு உண்மையிலே தளபதி விஜய் பிடிக்கும். அந்த ஒரு இதுக்கப்புறம் நான் ஆக்டரா இந்த மாதிரி படம் நடிக்க மாட்டாரு, இதுக்கப்புறம் டான்ஸ் ஆட மாட்டாரு, அதெல்லாம் நான் மிஸ் பண்றேன். அதனால எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, இவங்களுக்கும் அதே மாதிரி பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால நாங்க போய் தியேட்டர்ல போய் பார்த்தோம். உங்களுக்கும் தளபதி விஜய் தியேட்டர்ல போய் பார்க்கணும். கடைசியா ஒரே ஒரு வாட்டி தியேட்டர்ல போய், என்னதான் ரீரிலீஸ்லாம் வரும், ஆனா கடைசி தான் அவரோட படமா இருக்க போது, அதுக்காக எனக்கு தெரிஞ்சு போய் பார்க்கலாம். தியேட்டர்ல பாருங்க, ரிவ்யூ சொல்லி போய் பார்க்கணும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அதான் சொல்றேன்ல, நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். நீங்க போய் இப்போ நாங்க ஏதோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த படம் சூப்பரா இருக்கு நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே வரல. இது எங்க 2 பேரோட தனிப்பட்ட ஒரு ரிவ்யூ தான். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு அது நல்ல படமா தான் தெரியுது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சொன்ன மாதிரி, அதாவது அச்சுவினத் சொன்னாரு, அதே 80% கேசரின்னாரு. அதே மாதிரி கேசரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரோட ஸ்டைல தான் எடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு கேசரின்னு எங்கேயுமே எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நானும் கேசரி படம் பார்த்துருக்கேன், ஆனால் அது தெரியவே இல்லை. அந்த அங்க வந்து ஸ்ரீலீலா அந்த பயந்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் கடைசி சண்டை போடுவாங்க, அதே தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது மமிதா பைஜு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவங்களோட சண்டை. ஆமா, இது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அந்த அதாவது எதுக்காக போறாங்கன்னு எனக்கு புரிஞ்சு, இது எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வில்லனையுமே பயங்கரமா காட்டியிருந்தேன். பாபி டியோல் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா ஒரு வில்லனா காட்டி, அதான் அவரோட அந்த வில்லன் எப்படி மாறுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் போலீஸா தான் இருக்காரு. அந்த போலீஸ் நல்லா, அதாவது நேர்மையான ஒரு போலீஸா தான் இருக்காரு. ஒரு நேர்மையான போலீஸ் எப்படி ஒரு மோசமான ஆள் ஆகுறாங்க, அதெல்லாம் சூப்பராகவே வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் மாறுறது வந்து அந்த சூப்பர் ஹீரோ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து ஒரு இதுல மாறுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரிதான் பாபி ஜியோலுக்கும் வச்சிருந்தாங்க. அந்த சுச்சுவேஷன் நல்லா இருந்துச்சு. அவர் வில்லனா மாறுற இதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பிரகாஷ் ராஜோட ரோல் அங்க பாக்கிறதுக்கும் ரியலா நம்ம பார்த்ததுக்கும் காமெடியா படத்துலயே அதான் சொல்லியிருக்காரு. அதாவது எங்க அப்பா இதுக்கு முன்னாடி இருந்தாரு, நான் இப்ப இருக்கேன், அப்புறம் என் பையனுக்கு அப்புறம் என் பேரன், அப்படி அதான் உண்மையெல்லாம் புட்டு வச்சிருக்காங்க. அதான் கதர் ஆமா. ஆமா, நல்லா இருந்துச்சு. நிறைய பயங்கர ஆக்ஷன் இருந்துச்சு. உண்மையிலே 18+ ஏன் கொடுத்துருக்காங்க, அதாவது சில அந்த தலையை வெட்டுற மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸே இல்லாம மாதிரி ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி சீன்லாம் இருக்கு. மேபி அதனால நிறைய 18+ கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. உடனே ஏஞ்சி வந்துடாதீங்க, லாஸ்ட் அந்த எல்லாம் போடுவாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உண்மையிலே எனக்குமே அது கஷ்டமா இருந்துச்சு. அது பார்க்கும்போது என்னன்னு தெரியல. என்ன இருந்தாலும் நம்ம தளபதி விஜய வந்து நம்ம நியூஸ் சேனல்ல பார்க்க போறோம் தான். அதுக்குன்னு அந்த பழைய மாதிரியா அந்த பார்த்தோன்னே என்னடா இப்படி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த குஷி படம், அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் படம், குஷி படம், இந்த மாதிரி எவ்வளவு ஜாலியா இருந்த ஒரு ஆள் இதுக்கப்புறம் திரும்பி தியேட்டர்ல படத்துல பார்க்க முடியாதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் படம் பார்க்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்
I am coming.